தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் தாக்குதலானது தீவிரமடைந்து வருகிறது. ஈரான் இஸ்ரேல் நாடுகள் மாறி மாறி ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. என்ன நடக்கிறது என்பது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ஈரான் நாடுகளுக்கிடையே இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்து வரக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது இரு நாடுகள் மாறி மாறி ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயர்ல ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது. அதற்கு இன்றைய தினம் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயர்ல இஸ்ரேல் மீது ஈரான் தற்போது தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. நேற்றைய தினமே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பொழுது இஸ்ரேல்ல பல இடங்கள்ல அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது. மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. ஏன்னா ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பொழுது நிச்சயமாக ஈரான் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் என ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தெரிந்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் தான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயர்ல இஸ்ரேல் மீது தற்போது தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலும் இந்த ட்ரோன் தாக்குதலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இரு நாடுகளும் மாறி மாறி தற்பொழுது இந்த ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவத்தின் காரணமாக இரு நாடுகளிலேயே உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் இருந்திருக்கிறது. நேற்றைய தினம் ஈரான்ல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 78 நபர்கள் உயிரிழந்ததாகவும் 320 நபர்கள் படுகாயமடைந்ததாகவும் ஈரான் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதாவது ஈரான் இன்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 3 நபர்கள் இஸ்ரேல்ல உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இரு நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் தாக்குதல் மூலியமாகவோ அல்லது ஏவுகணைகள் மூலியமாகவோ தாக்குதல் நடத்தும் பொழுது உயிரிழப்புகள் இரு நாடுகளிலுமே மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இரு நாட்டு தலைவர்கள், அதாவது ஈரான் இருக்கக்கூடிய தலைவரான அய்துல்லா அலி காமானி அவர் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி தரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் தான் எனவும் மோதலை தொடங்கி வைத்துள்ளார்கள் எனவும் இந்த தவறுக்காக விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் என ஏற்கனவே ஈரானிய தலைவர் அய்துல்லா அலி காமானி தெரிவித்திருக்கிறார். அதே போல இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயர்ல எங்களுடைய தங்களின் உயிர் வாழ்வதற்கான போராட்டம் தான் இஸ்ரேல் மீதான தாக்குதல் எனவும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கிறார். பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல்ல பல இடங்கள்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்கவைக்கப்பட்டிருந்தாலும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பல இடங்கள்ல உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடுமோ என்கின்ற ஒரு அச்சமான சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இரு நாடுகளிடையே தொடர்ச்சியாகவே இந்த ஏவுகணை தாக்குதலாகட்டும் அதே போல ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால இரு நாடுகளிலுமே பொதுமக்கள் அதிகமாக உயிரிழக்கக்கூடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த இரு நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதட்டமான சூழல் காரணமாக மத்திய கிழக்கு அந்த பகுதியில் தொடர்ச்சியாகவே ஒரு அச்சம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் தாக்குதலுக்கும் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு நாட்டு மீது மற்றொரு நாட்டு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக மாறி மாறி ட்ரோன் தாக்குதலை இரு நாடுகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.